டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு கண்டினியூஸ் நண்பர்களே. இது எல்லாமே இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது செடியை வரை நண்பர்களே. இதை பற்றி நான் ஏற்கனவே விதைக்கும் போது நான் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த விதை எந்த அளவு வந்திருக்குது. இன்னும் ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே, மண்கலவை. அப்போ இதில் ரோஸ் ஒன்று வச்சுருந்தேன். அந்த ரோஸு கொஞ்சம் சரியாக வரல. அதை எடுத்துகிட்டு மண்கலவை நான் இப்போ புதுசாக கிளக்கி 1 மந்த்து நல்லா வச்சுருந்தேன். அதாவது நல்லா அது ஃபெர்டைலிட்டி கிடைக்கிறது வரைக்கும் வச்சுருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வாங்கிட்டு வந்த விதைகளில் கொஞ்சம் விதை என்கிட்ட மிச்சம் இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வாங்கிட்டு வந்த விதை தான். இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்த விதைகள் நண்பர்களே. என்கிட்ட உள்ள விதையும் இங்கே இருக்குது. இந்த பாருங்கள், வெண்டி விதை விட வெண்டிக்காய் விட வச்சுருக்கேன் விதை. இந்த காயை இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் விதை கிட்டத்தட்ட 1 அடி வரும் நண்பர்களே. 3/4 அடியிலேருந்து 1 அடிக்குள்ளே வரும். இந்த இதுக்குள்ளே விதை இருக்குது. அதை போட்டிருக்கேன் ஏற்கனவே. அங்கே போட்டிருக்கேன். இதை நான் யாரும் கேட்குறக்கா கொடுக்க வச்சுருக்கேன். ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். பாசெல்லாம் யார்ட்டையும் நான் வாங்கிறதே கிடையாது. அதாவது மக்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காகத்தான் என்னுடைய சேனலே. அந்த இதை நான் வச்சுருக்கேன் நண்பர்களே. அந்த வெண்டிக்காயை வச்சுட்டு இப்போ நம்ம அந்த செடியை வரைய பிளான்டேஷன் பண்ணுற வீடியோக்குள்ளே போனால் நண்பர்களே. இந்த பாருங்களேன், ஒரு 4 விதை எடுத்துட்டேன் நண்பர்களே. 4 விதை எடுத்துகிட்டு இந்த ஏற்கனவே அங்கே இருக்குது கண்டெய்னரு 2ல் வச்சுருக்கேன். இன்னும் 1ல் விதைக்க போகிறேன். கடவுள் நினச்சிட்டு ஒரு விதையை விதைக்கிறேன் நண்பர்களே. பொதுவாக ஈவினிங் அவசியம் விதைக்கிறது ரொம்ப நண்பர்களே. இந்த பாருங்கள், 1 விதைச்சிட்டேன் நண்பர்களே. விதைச்சிட்டு மூடிட்டேன். என்ன ஒன்றா விதைக்கிறேன் நண்பர்களே. அதையும் வச்சு லைட்டாக தான் நண்பர்கள் விதைக்கணும். ரொம்ப டீப்பாக போட்டோம்னா அது முளை விட்டு வர்றதுக்கு சிரமப்படும். அதில் என்ன பண்ண போகிறேன், நான் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இது உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே கண்டிப்பாகவே. இந்த பாருங்கள், உயிர் தண்ணி கொஞ்சம் மோந்து கொடுக்குறேன். அங்கே இருக்குது பைப்பு, மோந்து ரெடியாக வச்சுருக்கணும். கொஞ்சம் அர்ஜென்ட்டு, டைம் இல்லாத காரணத்தினால. ஓகே நண்பர்களே, இப்போ நான் உயிர் தண்ணி மோந்துட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, கொண்டு வந்து வச்சுட்டு ஊற்றுறேன் நண்பர்களே. ஸ்ப்ரேயர் வச்சு ஊற்றுறது நல்லது. அதான் இந்த ஊற்றுறேன் நண்பர்களே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விதைச்சு செடியை வரைய நண்பர்களே. அப்படி விதைச்ச விதை தான் இந்த வரை வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் 5 இன்ச்சு இருந்துச்சு. நான் தான் 5 விடக்கூடாதுன்றதுனால அதில் 2, இதில் 2, அதில் 3 கூட வைக்கலாம். 3 இருக்குது. இப்போ அதனுடைய க்ரோத்தை பார்த்துட்டு சரியில்லாத நான் பிடிங்கிடுவேன். அதேமாதிரி இது ஃபெர்டைலு, இது ரொம்ப பெரிய வேர்லாம் ரொம்ப இதாக போகாது. அதனால் அதில் 3 இதில் 2 இருக்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. விதை வேஸ்ட்டு நண்பர்களே. இதுதான் நண்பர்களே விதை விதைக்கக்கூடிய முறை. ஆமாம் நண்பர்களே. அப்படியே எங்கள் மாடி தோட்டத்தை காமிச்சிட்டு பூக்கள் நான் பறிக்கலை. ஆமாம், அதாவது இந்த கத்திரி இதெல்லாம் காமிச்சிட்டு, கத்திரியெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், பூக்கள்லாம் நிறையா விட்டுருக்கு, மொட்டுக்கள் நிறையா விட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த பாருங்கள், இங்கேயும் கத்திரி, அந்த வெண்டி அங்கே இருக்குது. இதெல்லாம் கீரை. இந்த பூக்கள் நான் பறிக்கலை. மல்லிகைப்பூ மாதிரி மெசேஜ் பறிப்பாப்பில். இந்த பாருங்கள், பூச்சி மல்லி பாருங்கள் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஊசி மல்லி நண்பர்களே. ரொம்ப வாச கமகமாக இங்கே அடிக்குது நண்பர்களே. ஒரு பூவோட சைஸ் பாருங்களேன், நல்ல பெருசாக இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங். என்னோடய சேனலே மக்களை மோட்டிவேட் பண்ணுன்றதா நண்பர்களே. அதுக்காக தான் இந்த ஃப்ளவர்ஸ் கிடைக்கிது, ஆர்கானிக் காய் கிடைக்கிது. அதெல்லாம் செகண்டரி. மக்களுக்கும் மோட்டிவேஷன் பண்ணணும், அவங்க இது மாதிரி மாடி தோட்டம் அமைக்கணுன்றது தான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் சண்டே.